வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சம்பள உயர்வு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கம் மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படாததன் காரணம் என்ன என்று முன்னிலை சோசலிச கட்சி கேள்வி. ஜேவிபி உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதற்கே தீர்வு வழங்க முடியாத அரசாங்கம் தமிழ் மக்களின் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு வழங்குவார்களா என்று லீலாதேவி ஆனந்த நடராஜா விமர்சனம். தடுப்பில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தனது முன்னிய எஜமான்களை சிக்க வைக்கும் வகையில் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். அரசாங்கத்திற்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் திட்டம் ஒன்று இல்லாத நிலையில் நாட்டின் மின்சார உற்பத்தியில் டீசல் மற்றும் அனல் மின்சார மாஃபியாக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற வட்டார மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றியவர் காற்று, சூரிய ஒளி மற்றும் நீர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் விலை குறைவாக இருந்தாலும் அரசாங்கம் அந்த வழிமுறைகளை புறக்கணித்து டீசல் மற்றும் அனல் மின் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறது என்று கூறினார். இது மின்சாரத்துறையை சதிகாரர்களிடம் ஒப்படைப்பதற்கு சமம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேடையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக பிரகடனப்படும் அரசாங்கம் நடைமுறையில் எரிபொருள் மாஃபியாக்களின் அடிமையாகவே செயல்படுவதாகவும் இதை எதிர்த்து ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். அதேபோல் அரசு மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு குறித்தும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். சுகாதாரம் என்பது ஒரு சேவை அல்ல, அது மனித உரிமையும் அடிப்படை உரிமையுமாகும். இலவச மருத்துவ சேவையை கூட அரசாங்கம் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தற்போது மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். வாழ்க்கை செலவு உயரும் நிலையில் வருமானம் குறைந்துள்ளதாகவும் பலர் தமது பிள்ளைகளுக்கு தேவைப்படும் கல்வி வசதிகளை வழங்க முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளார்கள். ஜேவிபி தேர்தல் காலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு வாக்குறுதி அளித்த போதும் நடைமுறையில் வறுமை மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் மெய்யான செயலில் சுருண்டுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சம்பள உயர்வு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கம் மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மக்கள் தமக்கு வழங்கிய தெளிவான அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்வாகத்தை மேம்படுத்த தவறிய அரசாங்கம் கடந்த ஆட்சிகளையே குற்றம் கூறி தங்கள் இயலாமையை மறைக்கின்றது. எனவே எதிர்வரும் தேர்தலில் இந்த அரசாங்கத்திற்கு ஜனநாயக ரீதியில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படாததன் காரணம் என்ன என்று முன்னிலை சோசலிச கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே பட்லந்த சித்திரவதை மையத்தில் இடம்பெற்ற கடுமையான சித்திரவதைகளில் நேரடியாக ஈடுபட்டிருந்ததை தாம் பார்த்ததாக கூறும் அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றப்புலனாய்வு துறையிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்காகவே ஒருவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு உள்ளதாகவும் அதனை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படாததற்கான காரணம் என்னவென்றும் துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார். ஜேவிபி உறுப்பினர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கே இன்று வரை தீர்வு வழங்க முடியாத அரசாங்கம் தமிழ் மக்களின் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு பொறுப்பும் நியாயமும் வழங்குவார்கள் என்று நம்ப முடியாது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் மற்றும் தென்பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் விசாரணை முறைமைகளின் வாயிலாக தீர்வு வழங்கப்படுவதாக கூறியதை கவனித்தோம். ஆனால் கடந்த கால அரசாங்கங்களும் உள்ளூர் விசாரணை என்ற பெயரில் பல்லாயிரம் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தன. ஆனால் இதுவரை எந்த ஒரு நியாயமும் இல்லை. எனவே இந்த வாக்குறுதிகளை நாங்கள் ஏற்க முடியாது. தற்போது அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கம் இவ்வாறு உள்ளூர் விசாரணைகள் குறித்து பேசுவது அரசியல் ஆதரவை நிலைநாட்டும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் இன்றைய ஜேவிபி தலைமையிலான அரசாங்கமே தங்களுடைய சொந்த உறுப்பினர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் கூட எந்த தீர்வையும் வழங்க முடியாமல் தவிப்பதை காணலாம். இதன் காரணமாகவே அந்த உறவுகள் இன்னமும் ஐநா மேடையில் நீதியை நாடி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக ஜேவிபியின் செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்று அரசு மட்டத்தில் தெரிந்திருந்தும் இன்று வரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வகையில் முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கடந்த 3 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வாக்குமூலங்கள் தற்போதைய அரசுக்கு ஆதரவான ஊடகங்களால் பெரும் பரபரப்போடு வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள மகேஸ்வரி நீதியத்தை சுற்றியுள்ள ஊழல் விசாரணைகள் தொடர்பாகவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். 1996ஆம் ஆண்டிலிருந்து வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரை கிராமங்களில் மகேஸ்வரி நிதியின் பெயரில் மணல் கொள்ளை நடத்தப்பட்டதாகவும் அதில் பல அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தொடர்புபட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையேற்றிருப்பதாகவும் சுமந்திரன் நினைவூட்டியுள்ளார். தற்போது அவர் ஜனாதிபதியின் பதவியில் இருப்பதனால் இந்த ஊழல் விசாரணையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனோடு உரையாட அனுமதி வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெரிவிக்கையில், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை உறுதிப்படுத்தினார். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் உள்ள சந்திரகாந்தனோடு தொலைபேசியில் பேச அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த 9ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை முன்வைத்திருந்தார். ஆனால் குறித்த கோரிக்கையை சட்ட வழியில் நிறைவேற்ற முடியாதது எனவும், தடுப்பு காவலில் உள்ள ஒருவரோடு தொலைபேசி வாயிலாக உரையாடுவது சட்ட விரோதமாகும் எனவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால விளக்கினார். இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவுக்கு சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதய கம்மன்பில செயற்பட காரணத்தினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளுக்காக 18 ஆண்டுகளின் பின்னர் கடந்த 8ஆம் தேதி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இன்று முதல் பேருந்து சேவைகள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் வழக்கமான கால அட்டவணையின் கீழ் பேருந்துகள் இயங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக செயற்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் ஷெரீன் அதுகோருல தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மறுதினம் முதல் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகளின் திரும்பும் பயணத்தின் வசதியாக விசேட பேருந்து சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று ஒரு சாதாரண அலுவலக நாளாக இருப்பதால் அலுவலக ரயில்கள் வழமை போல் இயக்கப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருந்தது. பயண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்பிக்கு ஜெயசுந்தர தெரிவித்தார். புத்தாண்டு ஆரம்பத்துடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையில் விபத்துகள் அதிகரிப்பது வழக்கமாகவே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்கள் காரணமாக சுமார் 80 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அனுமதிக்கப்பட்டவர்களில் 30 பேர் வாகன விபத்துகளால் காயமடைந்தவர்கள். இதேவேளை பட்டாசு வெடிப்புகளோடு தொடர்புடைய விபத்து ஒன்றில் காயமடைந்த ஒருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புத்தாண்டு கூட்டாண்டுகள் இடம்பெறும் போது எதிர்பாராத விபத்துகள் அதிகம் பதிவாகும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர். இதனை தவிர்க்க மக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஒவ்வொரு விபத்தையும் தடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பண்டிகை காலங்களில் அன்றாட செயற்பாடுகளை கவனத்தோடு மேற்கொள்வதன் மூலம் இத்தகைய சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது.